subscribe, bell button press பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ருசியான மீன் கட்லெட். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 3-4 நடுத்தரமான கிழங்க இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன். இதை இப்ப கொதிக்கிற சுடு தண்ணியில போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வைங்க. இங்க பாத்தீங்கன்னா கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்ப வாங்க அடுப்பை அடைச்சிட்டு வடிகட்டி இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். கிழங்கு லேசா ஆறனோன்னு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்குங்க. பிறகு ஒரு முள்ளு கரண்டியில இந்த மாதிரி உடைச்சி விட்டுக்குங்க. கிழங்கு கொஞ்சம் லேசா சூடா இருக்கும் போதே இந்த மாதிரி உடைச்சி விட்டுக்குங்க. அப்பதான் நல்லா உதிரி உதிரியா வரும். பொடிசா வெட்டின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. பொடிசா வெட்டின 4-5 பல்லு பூண்டு, 3 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, 2-3 ஊசி மிளகா, ஒரு பச்சை மிளகா, நான் கொஞ்சம் கூடுதல் உரப்புக்காக வீட்டில் உள்ள 2-3 சிகப்பு சில்லி பெப்பரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உரப்பு குறைவா வேணும்னா ஊசி மிளகாவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பொடிசா வெட்டின கொத்தமல்லி, 2 இனுக்கு கருவேப்பிலைய இந்த மாதிரி சின்னதா வெட்டி சேர்த்துக்குங்க. இன்னைக்கு இந்த மீன் கட்லெட் தின்ல உள்ள மெக்ரல் மீனை வச்சுதான் செய்ய போறேன். இதுல உள்ள மீன்களை மட்டும் தனியா எடுத்து வச்சு சுத்தம் பண்ணிக்கிங்க. பொதுவா மெலிஷாவில் இதை சார்டின் டின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இன்னைக்கு பாவிக்கிறது மெக்ரல் மீன். இதை வச்சு நான் நிறைய ரெசிபி செஞ்சிருக்கேன். குழம்பு வச்சிருக்கேன், பெரட்டி இருக்கேன், வறுவல் கூட செஞ்சிருக்கேன். நேரம் இருந்தா கண்டிப்பா அந்த ரெசிபிலாம் செக் பண்ணி பாருங்க. எலுமிச்சம் பழச்சாறு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு டீஸ்பூன் பட்டை மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சிறு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. இப்ப இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்ல பதமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்ப இதை வாங்க உருண்டை பிடிச்சி நல்ல வடை மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இப்ப இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இந்த கட்லெட் செய்ய கோட்டிங்க்கு பிரெட் கிரம்ஸ் தான் பாய்க்க போறேன். ஒரு தட்டில் 2-3 கப் அளவுக்கு இந்த மாதிரி கொட்டி வச்சுக்குங்க.
அடுத்தது 2 முட்டையை நல்லா இந்த மாதிரி அடிச்சு வச்சுக்குங்க. பத்து நிமிஷம் சென்று கட்லெட்டை வெளியே எடுத்து வச்சுட்டு கோட்டிங் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கட்லெட்டை முட்டையில நல்லா நனைச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பிரெட் கிரம்ஸ்ல நல்லா தொட்டிடுங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா கோட்டிங் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்குங்க. கட்லெட்டை பிரெட் கிரம்ஸில் நல்லா கோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வாங்க பொரிக்க ஆரம்பிக்கலாம். பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை சேர்த்து நல்லா சூடாக்கிக்கிங்க. பிறகு கட்லெட்டை ஒன்று ஒன்றா சேர்த்துக்குங்க. கட்லெட்டை பேட்ச் பை பேட்சாக நல்லா பொரிச்சிடுங்க. அப்போ தான் உடஞ்சி போகாமல் நல்லா வெந்து வரும். இதை அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே எடுத்துருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பலகாரம் சுட்டு எடுக்கும் போது அடுப்பை அடைக்கக்கூடாது. எண்ணெயிலிருந்து எல்லாத்தையும் எடுத்த பிற்பாடு தான் அடுப்பை அடைக்கணும். அப்பதான் எண்ணெய் கொத்துக்காம கிறிஸ்பியா வரும். ருசியான மீன் கட்லெட் ரெடி ஆயிருச்சு. சுட சுட சார்டின் கறி வச்சுட்டு கூடவே இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். இந்த கட்லெட்டை பாருங்க, வெளியே கிறிஸ்பியா உள்ளுக்கு சாஃப்டா வெந்து வந்திருக்கு. பார்க்கவே வாயூறுதில்ல. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்க சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.